இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கையின் பேரவல நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை தீவை சுருட்டிய தித்வா சூறாவளி தான் ஆரம்பத்தில் இருந்தது போல ஒரு வளிமண்டல தாளமுக்க மண்டலமாக நேற்று மீண்டும் மாறிக்கொண்டாலும் நேற்றிரவு வரை அது நகராமல் ஏறக்குறைய ஒரே இடத்தில் 6 மணி நேரத்துக்கு மேல் நிலை கொண்டிருந்தமை இலங்கை மற்றும் இந்தியாவை விட்டு இந்த தித்வா சூறாவளி அகலாமல் அடம்பிடித்த நிலையை வெளிப்படுத்தி கொண்டது. இலங்கை தீவின் சமகால வரலாற்றில் என்றுமே இல்லாத வகையில் அதிக மழைப்பொழிவை சடிதியாக உருவாக்கிய ஒரு நிலைமையை இந்த சூறாவளி உருவாக்கி இருக்கின்றது. இதனால்தான் மாத்தளை மாவட்டத்தில் உள்ள கம்மதுவா என்ற பகுதியில் சில மணி நேரங்களில் 540 மில்லிமீட்டர் என்ற இலங்கையின் அதிகபட்ச மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இப்போது இவ்வாறான பல நாசகாரங்களை உருவாக்கிய இந்த தித்வா வலுவிழந்து விட்டதால் இலங்கையை சுற்றியுள்ள கடல் பரப்புக்கு கடந்த சில நாட்களாக விதிக்கப்பட்ட கடல் தொழில் தடை இன்று முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதனால் இலங்கை கடற்பரப்பில் மீண்டும் கடற்தொழில் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. ஆனால் தரைப்பகுதியில் டிட்வா ஏற்படுத்திய பேரவலத்தால் இலங்கை தீவு தொடர்ந்தும் அவல நிலையில் உள்ளது. 7 மாவட்டங்களில் உள்ள 70 பிரதேச சபை பிரிவுகளுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு எச்சரிக்கைகளும் சிவப்பு எச்சரிக்கைகளும் நீடிக்கத்தான் செய்கின்றன. இலங்கையில் சுற்றுலா பயணிகளுக்கு வெள்ளை வெளியேர் என காட்சிகளை காட்டும் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் இப்போது சேறுவாயும் பயங்கர ஆறுகளாக காட்சியளித்துக் கொள்கின்றன. மகாவலி நதியோர கிராமங்களுக்கு தொடர்ந்தும் எதிர்வரும் 2 நாட்களுக்கு வெள்ள எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொழும்பு நகரை அண்டி பாயும் கழனி ஆற்றின் நீர்மட்டம் தற்போது குறைந்து வருவதால் கொழும்பின் புறநகர பகுதிகளின் வெள்ள அபாய நிலை குறைவடைவதும் கழனி ஆற்றைப் போலவே கலுகங்கை மற்றும் மல்வத்து ஓயா போன்ற ஸ்ரீலங்காவின் முக்கியமான ஆறுகளின் நீர்மட்டம் குறைவதும் ஒரு ஆறுதல் செய்தியாக வருகின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை இந்த பேரவலத்தால் ஏற்படுத்தப்பட்ட உயிர் பலிகளின் அதிகாரபூர்வ எண்ணிக்கை இன்றைய நிலவரப்படி 366 பேராக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இதுவரை 367 பேர் காணாமல் போனதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இந்த பேரவலத்தில் அதிகாரபூர்வமாக 733 பேரின் இருப்பு இல்லை என்ற துன்பியல் யதார்த்தம் வெளிப்படுகின்றது. ஆனால் அதிகாரபூர்வமற்ற வகையில் மரணங்கள் மற்றும் காணாமல் போனோரின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் எனவே ஏஞ்சப்படுகின்றது. உயிரிழப்புகளை பொறுத்தவரை கண்டி மாவட்டத்தில் 88 பேரும், நுவரேலியாவில் 75 பேரும், பதுளையில் 71 பேரும், குருநாகலில் 37 பேரும், மாத்தளையில் 24 பேரும் அதிக அளவில் உயிரிழந்திருக்கின்றனர். இதனை விட யாழ்ப்பாணம் உட்பட்ட தமிழர் தாயக பகுதிகளிலும் சில உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. காணாமல் போனவர்களை பொறுத்தவரை கண்டியில் 180, நுவரேலியாவில் 62, பதுளையில் 53, கேகாலையில் 48, குருநாகலில் 35 என சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இப்போதைய நிலையில் இலங்கை தழுவிய ரீதியில் 3,16,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இருந்து மொத்தமாக 11,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் உள்ளனர். ஆனால் மலையகத்தின் சில கிராமங்களுக்கு நேற்று வரை வெளித்தொடர்புகள் கிட்டிக்கொள்ளவில்லை. இப்போதுதான் அந்த இடங்களை அடைய சில தற்காலிகமான வழிகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் கடந்த 4 நாட்களாக வெளியுறவு தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட தமிழர்கள் வாழும் மலையக பகுதிகள் உட்பட்ட இடங்களில் என்ன நடந்தது என்பது இனிமேல் தான் தெரிய வரக்கூடும். மலையக பகுதிகளை பொறுத்தவரை இதற்கு முன்னரும் பல இயற்கை சீற்றங்களை அந்த பகுதி சந்தித்திருந்தாலும்
இவ்வாறு ஒரு கடும் மழை, அதிக மண் சரிவுகள், பல வீதிகளின் அழிவு போன்ற பாரதூரமான பேரவல நிலைமையை தமது வாழ்நாளில் காணவில்லை என பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் தமிழ் மூதாளர்கள் திகிலுடன் கூறுகின்றனர். இன்னமும் பல கிராமங்களுக்கு வெளி நகரங்களுடனான தொடர்புகள் முறையாக கிட்டிக்கொள்ளவில்லை. இதனால் பெருமளவு அத்தியாவசிய பொருட்களையோ இல்லையென்றால் நிவாரண மீட்பு பொருட்களையோ நகர்த்த முடியாத வகையில்தான் அவல நிலைமை உள்ளது. அபாயகரமான ஒற்றையடி பாதைகள் ஊடாகவே அங்கு வாழும் மக்களில் ஆண்கள் சொற்ப உணவை தேடி புறப்படும் சூழல் பெரும் கவலைக்குரிய வகையில் தொடர்கின்றது. இந்த பேரவலத்திற்கு பின்னர் மலையகத்தில் தமக்கு பாதுகாப்பான இடம் என சொல்லும் அளவுக்கு எந்த இடமும் தங்களுக்கு தெரியவில்லை என்ற அளவுக்கு அவர்களின் அச்சம், அதாவது பேரவலத்துக்கு பின்னரான ட்ரோமா எனப்படும் அந்த தாக்கத்தால் மீள முடியாத அச்ச நிலைமை உள்ளது. ஸ்ரீலங்காவின் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகளின்படி 108 வீதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. மாத்தளையில் மட்டும் 3 பெரிய பாலங்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இதேபோல தமிழர் தாயக பகுதிகளிலும் பல பாலங்கள், வட்டுவாகல் பாலம் முதல் பொத்துவில் பாலம் வரை பல பாலங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இப்போது வெள்ளம் வடிந்தோட தலைப்படுகின்றது. இனிமேல் பெரும் காற்று வீசுவதற்கான அறிகுறிகள் இல்லை என்றாலும் இந்த தாளமுக்கத்தால் மழைப்பொழிவுகள் ஆங்காங்கே இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் வடிந்தோடி நிலையில் வெள்ளம் வடிந்தோடிய பின்னர் உருவாகக்கூடிய நீரால் பரவும் தொற்று நோய்கள் குறித்த அபாயம் தமிழர் தாயக பகுதி உட்பட்ட இலங்கை தீவை அச்சுறுத்திக் கொள்கின்றது. இதற்கிடையே கொழும்பு உட்பட்ட முக்கிய நகரங்களில் மக்கள் உணவு தட்டுப்பாடு குறித்த அச்சத்தால் பொருட்களை அதிகமாக கொள்வனவு செய்வதால் பல கடைகளின் பொருட்கள் வைக்கும் தட்டுக்கள் தற்போது வெறுமையாகியுள்ளன. முண்டியடிக்கும் பாவனையாளர்கள் பொருட்களை வாங்கி செல்வதை அவதானிக்க முடிகிறது. எனினும் அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு, அதாவது உணவுப் பொருட்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அரசாங்கம் மக்களுக்கு உறுதியை அளித்து கொண்டாலும் மக்கள் பீதியுடன் உலர் உணவுப் பொருட்களை தேடி வாங்குவது அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே காய்கறிகளின் விலை விண்ணை எட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இதனால் காய்கறிகளுக்கு கிட்டாத நிலையில் உலர் உணவுப் பொருட்களுக்கு மக்கள் முண்டியடிப்பதை காண முடிகின்றது. இதேவேளை வெளிநாடுகள் நன்கொடையாக வழங்கும் அத்தியாவசிய பொருட்களுக்கு, உணவுப் பொருட்கள் உட்பட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சுங்க வரிகள் மற்றும் கட்டணங்கள் விதிப்பதை தடுக்க அரசாங்கம் புதியதொரு பொறிமுறையை அவசரமாக அறிவித்திருக்கின்றது. இப்போதைய நிலையில் உள்ளூர் மற்றும் உலக நிவாரண குழுக்கள் மக்களுக்குரிய சேவை களத்தில் உள்ளன. அந்த வகையில் ஐபிசி தமிழின் உறவு பாலம் திட்டத்தின் நிவாரண பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்று முல்லைத்தீவு, அம்பலவன் பொக்கனை மற்றும் மாத்தளன் பகுதிகளுக்கு இந்த நிவாரண நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதேபோல தமிழர் தாயகத்தில் பாதிக்கப்பட்ட ஏனைய இடங்களுக்கும் ஐபிசி தமிழின் நிவாரண விநியோக வாகனங்கள் பயணிக்க உள்ளன. இந்த நிவாரணப் பணிகளில் நீங்கள் இணைந்து கொள்ளவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் தமிழர் தாயக பகுதிகளில் சாமானியர்கள் உதவி பணிகளை செய்தாலும், சமூக நலங்கொண்டவர்கள் இந்த களங்களில் இறங்கிக் கொண்டாலும், சில சவடால் அரசியல்வாதிகளின் பிரசன்னத்தை மட்டும் இவ்வாறான மக்கள் உதவி பணிகளில் இன்னமும் காண கிடக்காத காட்சியும் நகர்த்தப்படத்தான் செய்கின்றது. இலங்கையில் நிவாரணங்களில் ஈடுபடும் உலக குழுக்கள் என பார்த்தால் தற்போது களத்தில் இந்திய பாகிஸ்தானிய மீட்பு குழுக்கள் உள்ளன. இந்த குழுக்களுக்கு மேலதிகமாக மருத்துவ நிபுணர்கள் மற்றும் நிவாரண பணியாளர்களை கொண்ட ஜப்பானின் பேரிடர் நிவாரண குழுவும் நாளை இலங்கையில் தனது களப்பணிகளை ஆரம்பிக்க உள்ளது. இதற்கு அப்பால் மாலத்தீவு தனது கடலோர காவல் படையொன்றை மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண உதவிகளுக்காக இலங்கைக்கு அனுப்பியிருக்கின்றது. இதற்கிடையே இலங்கையில் ஒரே நேரத்தில் எதிரி நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் நிவாரண பணியில் ஈடுபடுவதால் ஒரு சடுதியான முறுகல் தோற்றப்பாடு நேற்று உருவாக்கப்பட்டது. இது பாகிஸ்தானிய ஊடகங்களின் செய்தியால் இந்த முறுகல் உருவாகியிருந்தது. இலங்கைக்கு நேற்று நிவாரண உதவிகளை காவிச் சென்ற தமது விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வெளியில் பறப்பதற்கு மறுப்பு தெரிவித்ததான வதந்தி செய்திகளை பாகிஸ்தானிய ஊடகங்கள் வெளியிட்ட நிலையில் இந்த செய்திகளை உடனடியாகவே மறுத்த இந்தியா இலங்கைக்கு உதவிகளை அனுப்பும் பாகிஸ்தானி விமானங்களுக்கு தனது வான்வெளியில் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது. நேற்று பிற்பகலில் பாகிஸ்தான் விடுத்த இந்த வான்வெளி அனுமதி கோரிக்கை உடனடியாகவே மனிதாபிமான ரீதியில் பரிசீலிக்கப்பட்டு சில மணி நேரங்களில் நிறைவேற்றப்பட்டதாக டெல்லி அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் இந்த கோரிக்கையை விடுத்த 4 மணி நேரத்தில் இந்த அனுமதி பாகிஸ்தானுக்கு நேற்று மாலை 3:30 வழங்கப்பட்டதாகவும்,
இந்திய விமான நிறுவனங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வழியை தடை செய்திருந்தாலும் இலங்கைக்காக இந்தியா இதனை முற்றிலும் மனிதாபிமான அடிப்படையில் செய்ததாகவும் இந்திய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த இந்தோ பாக் அரசியலுக்கு மத்தியில் நேற்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடி தமது தற்போதைய ஆபரேஷன் சாகர் பண்டு தொடரும் என்ற உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இந்திய நகர்வுகள் இன்னும் முன்னேற சீனாவின் முதற்கட்ட நகர்வுகள் சீன செஞ்சிலுவை சங்கம் மூலம் சிறிய அளவில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் சீன அரசாங்கத்தின் உதவி திட்டங்கள் துரிதமாக தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்குரிய உதவிகள் சீனாவிலிருந்து பாயும் என்றும் பெய்ஜிங் கொழும்புக்கு உறுதியை கூறியுள்ளது. சீனாவின் இந்த உறுதி இலங்கைக்கு அனைத்துலக சமூகம் வழங்கும் நிவாரணங்களின் பட்டியலில் இணைந்தாலும் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை உடனடியாக கிட்டும் தற்போதைய மனிதாபிமான உதவிகளை விட இந்த பேரவலத்தால் சந்தித்த அழிவுகளை, அதாவது மீள் கட்டுமானங்களை செய்வதற்குத்தான் அனைத்துலக ஆதரவும் நிதியுதவியின் தேவை என அழுத்தமாக குறிப்பிடுவதன் மூலம் ஒரு சர்வதேச நன்கொடையை பெரிய அளவில் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் எதிர்நோக்குகின்றது. இதற்காக அது IMF ஆகிய நாணய நிதியத்தையும் அணுகியுள்ளது. நாணய நிதியமும் இலங்கைக்கு ஏற்கனவே கடன்களை வழங்கிய நிலையில் அந்த கடனில் சில தளர்வுகளை செய்யலாம் என்ற ஆரம்பகட்ட நற்செய்தி அறிகுறிகளை கொழும்பு அதிகார மையத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரை, அதாவது அனுரகுமார அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போதுதான் இலங்கையில் முதன்முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஒரு தரப்பு என்ற வகையில் வெளிநாடுகளின் உதவியை அதிகமாக பெற்று மக்கள் மேலும் தமது ஆட்சியில் அதிருப்தி கொள்ளாத வகையில் இந்த பேரவல நிலவரத்தை கையாள அது துடிப்பது தெரிகின்றது. இதற்கேற்றவாறு தான் அது அனைத்துலக அரங்கத்திடம் நிதியையும் நன்கொடைகளையும் அதிகமாக எதிர்பார்க்கின்றது. ஏனென்றால் இந்த பேரழிவால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு மிக பெரியது. எதிர்வரும் நாட்களில் உணவு பற்றாக்குறை, கல்வி சீர்குலைவு மற்றும் நீர்வழி நோய்களின் ஆபத்துக்கள் இலங்கையை சூழ உள்ளமை நிதர்சனமாகவே தெரிகின்றது. இதற்கும் அப்பால் பாலங்கள், தொடருந்து பாதைகள் உட்பட்ட முக்கியமான கட்டுமானங்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் அவற்றையும் புனரமைத்துக் கொள்வதற்கு பாரிய அளவு நிதி தேவை என்பதால் இப்போது அது அனைத்துலக நன்கொடைகளை அதிகமாக எதிர்பார்ப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஸ்ரீலங்காவின் இந்த எதிர்பார்ப்புக்கு அப்பால் தமிழர் தாயகத்தின் மீள் நிவாரணம் என்ற அடிப்படையில் அந்த பகுதிகள் ஏற்கனவே பெரும் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்பதால் தமிழர் தாயகத்துக்கு இந்த பேரவலத்தின் பின்னரான மீள் கட்டுமானத்தில் இரட்டிப்பு உதவிகள் தேவைப்படுவதும் ஒரு யதார்த்தம். நிச்சயமாக இந்த உதவியை புலம்பெயர் தமிழ் சமூகம் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடும் இருப்பதும் இந்த வேளை நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் 2026ஆம் ஆண்டு பிறப்பதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில் இந்த புத்தாண்டு காலத்தில் ரஷ்யா உக்ரைனிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நகர்வுகள் தீவிரமடைவதாக தெரிகின்றது. அந்த வகையில் அமெரிக்காவில் உக்ரைன் பிரதிநிதிகளுடன் அமெரிக்க அதிகாரிகள் கடந்த 2 தினங்களாக பேச்சுவார்த்தைகளை நடத்திய நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இன்று ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச உள்ளமை ஒரு முக்கிய நகர்வாக மாறியுள்ளது. கிழக்கு உக்ரைனின் முக்கிய கேந்திர நகரமான பாக்ரோவ்ஸ்கை நேற்று கைப்பற்றியதாக ரஷ்ய இராணுவம் உரிமை கோரிய நிலையில் இந்த பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன. உண்மையில் பாக்ரோவ்ஸ் நகரத்தை ரஷ்யா கைப்பற்றிய நகர்வு உறுதிப்படுத்தப்பட்டால் அது அதற்கு ஒரு முக்கியமான படைய ரீதி வெற்றியாக பதிவாகும் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் பல மாத காலமாக இந்த நகரை கைப்பற்றுவதற்கு ரஷ்யா துடித்தது. அதே போல இந்த நகரை காத்துக்கொள்வதற்கு உக்ரைனும் கடுமையாக போராடிய நிலையில் இப்போது இந்த நகரம் தமது துருப்புக்களால் கைப்பற்றப்பட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ஆனால் பாக்ரோவ்ஸ்க் இன்னமும் தமது ஆளுமையில் இருப்பதாக உக்ரைனிய இராணுவம் தெரிவிக்கின்றது. ரஷ்யா தனது பரப்புரை தேவைகளுக்காக, அதாவது தற்போதைய அமைதி பேச்சுக்களில் தம்மை மேலும் பலவீனப்படுத்துவதாக காட்டிக்கொள்வதற்காக, அதாவது உக்ரைனை பலவீனப்படுத்துவதாக காட்டிக்கொள்வதற்காகத்தான் இந்த பரப்புரையை செய்வதாக உக்ரைன் கூறிக்கொள்கின்றது. அமெரிக்க தூதர் இன்று புட்டினை சந்திக்க உள்ள நிலை. நேற்று பாரிஸில் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோனுடன் சந்திப்புகளை நடத்திய உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுக்களில் உக்ரைனின் இறையாண்மை ஒரு முக்கியமான விடயம் என குறிப்பிடுகின்றார். அதாவது ரஷ்யா கோருவது போல பல இடங்களை உக்ரைன் விட்டு கொடுக்காது என்பதுதான் இந்த செய்தியின் பின்னால் உள்ள விடயமாக இருக்கின்றது. இதற்கிடையே
அமெரிக்காவில் நடந்த உக்ரைனிய அமெரிக்க பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக கருதப்படும் அமைதி திட்டத்தில் உள்ள சில விடயங்கள் திருத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு மிகவும் நம்பிக்கையான அறிகுறிகள் தெரிவதாக வெள்ளை மாளிகை நேற்று அறிக்கையிட்டது. ஆனால் புட்டினும் ட்ரம்பும் அலாஸ்காவில் பேசிய விடயங்களை விட இந்த புதிய ஒப்பந்தங்களில் மாற்றங்கள் இருக்குமானால் அதனை ரஷ்யா நிராகரிக்கும் என்ற எச்சரிக்கைகளும் ஏற்கனவே வந்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.